Praise the Lord. Welcome to Minds. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது the cross. சிலுவை. ஆமா, சிலுவையை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். சிலுவை அப்படின்னாலே நமக்கு மைண்டுக்கு வர்றது இது ஒரு கிறிஸ்துவனுடைய அடையாள சின்னம் அப்படின்னு. இந்த சிலுவை கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலை குறிக்கிறதா இருக்கிறது. அது மட்டும் இல்லைன்னா இது விசுவாசம், நம்பிக்கை, ரட்சிப்பை பற்றி சொல்லுது. எக்ஸாக்ட்லி. ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த சிலுவை கிறிஸ்துவர்களால் மாத்திரம் பயன்படுத்துவதில்லை, கிறிஸ்துவர்களுக்கு முன்பாகவே இது பயன்படுத்தப்பட்டது. என்னென்ன சொல்றீங்க? ஆமா, இதனுடைய பேக்ரவுண்ட், இதனுடைய பின்னணியம் ரொம்ப இருளானது. அப்போ சிலுவை கிறிஸ்துவர்களுடைய அடையாளம் இல்லையா? உனக்கு ஒரு வேளை நான் அந்த பேக்ரவுண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணா உனக்கு புரியும். வாங்க, நான் உங்களுக்கு பேக்ரவுண்டை சொல்றேன். கிறிஸ்துவுக்கு முன் இது ஒரு தண்டனை கருவியாக பயன்படுத்தப்பட்டது. இதை பயன்படுத்தப்பட்ட நாகரிகங்கள் பார்த்தா முதலாவதாக அசிரியர்கள் மற்றும் பாபிலோனர்களால இது பயன்படுத்தப்பட்டது. இது கிமு 1000 600 வருஷத்துக்குள்ள பயன்படுத்தினாங்க. இது எப்படி பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா, அவர்களை கம்பத்துல அரைந்து துன்புறுத்தப்பட்டதா நம்ம பார்க்கிறோம். அவர்கள் மாத்திரம் இல்லாம பெர்ஷியன்ஸ் அவர்களாலும் இது பயன்படுத்தப்பட்டது. பாரசீகர்கள் இத கிமு 500 வருஷத்துல பயன்படுத்தினாங்க. இது மரம் இல்லைன்னா கம்பத்துல அவங்கள தொங்க விட்டு பயன்படுத்தப்பட்டதா நம்ம பார்க்கிறோம். அவங்க மாத்திரம் இல்லாம கிரேக்கர்களும் இதுல அப்பப்பா பயன்படுத்தி இருக்கிறாங்க. ரோமர்கள் இந்த சிலுவை தண்டனைய மிக கொடுமையான ஒரு தண்டனையாக அவர்கள் பழக்கத்துக்கு கொண்டு வந்து அதை பயன்படுத்தினதை நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, ரோம குடிமக்களுக்கு பெரும்பாலும் இந்த சிலுவை மரணம் வழங்கப்பட மாட்டாது. இந்த சிலுவை மரணம் மிகுந்த அவமானமும் வலி கொண்ட ஒரு மரணமாகவும் பார்க்கப்பட்டுச்சு. அது மாத்திரம் இல்லாம இந்த சிலுவை மரணம் மக்கள் மத்தியில கொடுக்கப்படுகிற ஒரு மரணமா இருந்துச்சு. எல்லாரும் பார்க்கத்தக்க ஒரு பப்ளிக் வியூ டெத்தா இது கருதப்பட்டது. முக்கியமா இதுல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, கிறிஸ்துவுக்கு முன்பாக சிலுவையை குறித்ததும் கிறிஸ்துவுக்கு பின்பாக இந்த சிலுவையினுடைய அடையாளம் மாறினதை பார்க்கலாம். கிறிஸ்துவுக்கு முன்பாக இந்த சிலுவை அவமானமாகவும் சாபமாகவும் பாவமாகவும் பயமாகவும் இது பார்க்கப்பட்டது. கிறிஸ்துவுக்கு பின் சிலுவை எப்படி பார்க்கப்பட்டது அப்படின்னா, ஆரம்ப கிறிஸ்துவ காலம் 1-3 நூற்றாண்டுகள் அப்படின்னு பார்க்கிறோம். அதுல ஆரம்பத்துல இந்த சிலுவைய ரொம்ப அடையாள சின்னமாலாம் பயன்படுத்தல. ஏனென்றால் நம்ம முன்னாடி பார்த்தபடியே இது ஒரு அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்டதுனால. ஆனா இதற்கு பதிலாக அநேக சின்னங்களை அவங்க பயன்படுத்தி வந்தாங்க. அது என்னன்னு தெரியுமா? ஆமான கைரோ, இக்தோஸ், நங்கூரம், அதாவது ஆங்கர், இந்த மாதிரி சின்னங்கள்லாம் பயன்படுத்தப்படும். கிறிஸ்தவர்களுடைய பார்வையில இயேசு சிலுவையில அர்த்தத்தை மாற்றினார் என்பதையே நாம் சொல்ல முடியும். எப்படி? அது தோல்வியாய் அல்ல, அது பலியாக மாறியது. அது சாபமாய் அல்ல, அது ரட்சிப்பாக மாறியதுன்னு நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டுல இப்படியும் பார்க்க முடியும். தேவனுடைய அன்பு சிலுவையில வெளிப்பட்டதுமாய் நம்மால் காண முடியதை பார்க்கிறோம். அதனால்தான் 1 கொரிந்தியர் 1:23 இப்படி சொல்லுகிறது, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று சிலுவையை அடையாளப்படுத்தி அதை வெற்றியின் ஒரு சின்னமாக பார்ப்பதை நாம் பார்க்கிறோம். சரித்திரத்துல ஒரு பெரிய திருப்பு முனை உண்டானது எப்பன்னு தெரியுமா? ஆமான கான்ஸ்டன்டைன், கிபி 4ஆம் நூற்றாண்டுல. எக்ஸாக்ட்லி. கிபி 312 பேரரசர் கான்ஸ்டன்டைன் சிலுவை குறித்ததான ஒரு தரிசனத்தை பார்க்கிறாரு. ஆனா அது மட்டும் இல்ல, கிபி 313 கிறிஸ்துவம் சட்டப்பூர்வமாக்கப்பட்டது. ஆமா, கான்ஸ்டன்டைன் மூலமாக கிறிஸ்துவம் என்பது ஒரு சட்டப்பூர்வமாக ஒரு ரிலிஜியனாக கருதப்பட்டதை நம்மால் பார்க்க முடியும். சிலுவையானது அதுவரை ஒரு சாபமாக பார்க்கப்பட்டது, அது ஒரு அவமான சின்னமாக பார்க்கப்பட்டது. இப்ப வெற்றியின் சின்னமாக பார்க்கப்படுவதை நம்மால் காண முடியும், ஒரு விசுவாசத்தின் சின்னமாக. இன்றும் நம் சிலுவையை பார்க்கும் போது கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்டது நம்மளால் உணர முடியும். அவர் நமக்கு ரட்சிப்பை தந்தார், நம் பாவத்தை நீக்கினார், நமக்கென்று நித்திய வாழ்வை பெற்று தந்தார். விசுவாசிப்போம், அநேக காரியங்களை கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.